ஜேடிக்கு ஓணம் வெக்கேஷன் முடிச்சு. ஸோ தற்கால ஏசி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ப்ரீமியம் தற்கால் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அண்ட் இது பெட்டர் சாய்ஸ்னால இதில் போனது. அண்ட் போனதில் ஒரு விஷயம் நினச்சி அது இப்போ எனக்கு உறுத்தலாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு லோவர் பர்த்தும் மிடில் பர்த்தும் கிடச்சி. ஸோ ஜேடி வந்து தனியாக படுக்கணும், நான் மிடில் படுக்கணும்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் ட்ரெயினில் போகும்போது நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தூங்க மாட்டேன். லைக் முடிச்சு தூங்குவேன், இல்லாட்டி தூங்காவே இருப்பேன். ஸோ அரௌண்ட் 4:30 நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ஸோ 3 o'clock நான் வந்து சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அங்கே வந்து நின்று ஏதோ பண்ணிட்டு இருந்தார். நான் நினச்சேன் அப்பர் பர்த்தில் இருக்கிறவர் தான் மொபைல் ஏதோ சார்ஜ் போடுறாரு நினச்சி நான் படுத்துகிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். பட் கொஞ்ச நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எழுந்துச்சி பார்க்கும்போது ஜேடிக்கு வந்து போர்வை போத்துற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு ஓகே அவர் தான் போலன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பி படுக்க போயிட்டேன். பட் கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்பிட்டார். அண்ட் பார்த்தோன்னா சரி நான் பாத்ரூம் போகுதுன்னா லெஃப்ட் சைட் போயிருக்கணும், ஏன்னா பர்த் பக்கத்துலேயே பாத்ரூம். ஆனால் அவர் ரைட் சைட் போனார். அதுக்கப்புறம் தெரிஞ்சு அது அவரில் வேறு யாரோன்ட்டு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் மைண்டில் இது ஓடிட்டே இருக்குது. ஏன்னா எங்கே இருக்கிறவர் வந்து எதுக்கு இங்கே பெட்ஷீட் போடணும்னு சொல்லிட்டு அவரோட இன்டென்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா மே காட் பிளஸ் ஹிம். அதே அவனோட இன்டென்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அப்டெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி அப்யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்திருந்தானா கடவுள் அவனுக்கு இந்த வாழ்க்கையிலே வந்து நரகத்தை காட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் குழந்தைங்களை வச்சு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க. அண்ட் I'll see you soon in another video. Bye bye. ஜேடிக்கு ஓணம் வெக்கேஷன் முடிச்சு. ஸோ தற்கால ஏசி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ப்ரீமியம் தற்கால் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அண்ட் இது பெட்டர் சாய்ஸ்னால இதில் போனது. அண்ட் போனதில் ஒரு விஷயம் நினச்சி அது இப்போ எனக்கு உறுத்தலாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு லோவர் பர்த்தும் மிடில் பர்த்தும் கிடச்சி. ஸோ ஜேடி வந்து தனியாக படுக்கணும், நம்ம